வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் பத்தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டான பிளேஸ்லயும் நமக்கு கம்ஃபர்டான பீப்புள்ஸ் கூட இருக்கும்போது சேஃபா செக்யூரா பிளஸ் பாத்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லாம இருக்கமோ அதே மாதிரியே நம்ம உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்குமே அதுக்குன்னு ஒரு கம்ஃபர்டான பிளேஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேஸ்ல வைக்கும்போது மட்டும்தான் அது பாத்தீங்கன்னா அதோட நியூட்ரியன்ட் லாஸ் எதுவுமே இல்லாம அதுக்கான தன்மையோட அது இருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்மளுக்கு மேக்சிமம் அவேர்னஸே இல்லாத, அதாவது எந்தெந்த உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜ்லயே வைக்கக்கூடாது அப்படின்ற பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்காக டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பிளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா திங்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையானது எதையும் நம்ம மறந்துடாத அளவுக்கு இதில் கேட்டகரி வைஸாக லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு சில பிராண்ட் தான் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிராண்ட் வைஸாகவுமே இவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பைமோட் மொபைல் ஆப்பை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக காய்கறிகளில் முக்கியமாக வெங்காயம் வைக்கவே கூடாது. இதில் உள்ள இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற உணவுப் பொருட்களுக்குமே சேதாரத்தை ஏற்படுத்துது. ஸோ வெங்காயம் வைக்கக்கூடாது. அடுத்ததாக பரங்கிக்காய், சுரக்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை காய்கறிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடாதுங்க. ஸோ இதில் இயற்கையாகவே நீர் சத்து இருக்கு. ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதில் உள்ள சத்துக்கள் முற்றிலுமாவே குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக மிளகாய், ரெட் சில்லியா இருக்கட்டும் அல்லது எல்லோ அல்லது கிரீன் சில்லி எதா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எந்த மிளகாயுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது. இதனால பாத்தீங்கன்னா இது சீக்கிரமாவே அழுக செஞ்சிருது. அடுத்ததான் முக்கியமா காய்கறிகளை தக்காளி, கத்தரிக்காய், பூசணிக்காய், கிழங்கு வகைகளை முக்கியமா உருளைக்கிழங்கு, இது எதையுமே பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே கூடாது. இதுல உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால ரொம்பவே லாஸ் ஆகுது. அடுத்ததா பழங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். நமக்கே தெரியும், எலுமிச்சை, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இதோட தோலோட கலர் மாறிடுது. அதோட பழப்பழப்புமே பாத்தீங்கன்னா முற்றிலும் குறைஞ்சிருது. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதுல உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாவே லாஸ் ஆகுது ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது. ஸோ இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. அடுத்தது தர்பூசணி, முலாம்பழம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் சத்து கொண்ட பழங்கள். இந்த மாதிரி தர்பூசணி, முலாம்பழம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதனால பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகுது. அதுல ஆல்ரெடி நீர் சத்து இருக்கு. ஸோ அதை நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. அடுத்ததா வாழைப்பழத்தை சில பேர் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க, பட் ஆனா அப்படி வைக்கவே கூடாது. அடுத்ததா கட் பண்ண ஃப்ரூட்ஸுங்க, முக்கியமா கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிறது ஒரு முட்டாள்தனம், 1 நம்பர் முட்டாள்தனம்னே சொல்லலாம். அப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம்னா அதை அப்பயே சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண ஃப்ரூட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது மற்ற உணவுகளுக்குமே பாத்தீங்கன்னா பாக்டீரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பரவுது. ஸோ இதனால ஒவ்வாமை, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஸோ இனிமேல் கட் பண்ண ஃப்ரூட்ஸை கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிளம்ஸ், பீச், ஆப்ரிகாட் இந்த மாதிரி நார்மலான டெம்பரேச்சர்லயே பாத்தீங்கன்னா இந்த 3 பழங்களுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே பழுக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அடுத்ததா பெர்ரி வகை பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது சுவையே மாறும். இது மூலமா நமக்கு தெரியறதுன்னா முக்கியமா ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது. ஸோ சுவை மாறுறது மூலமாவே சில உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா சுவை மாறாது, பாக்குறதுக்கும் அப்படியே இருக்கும். ஆனா சில பழங்கள் அதை அப்படியே காட்டி கொடுத்துரும். அந்த ஒரு வகை தான் இந்த பெர்ரி வகை பழங்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சுவை முற்றிலும் மாறிடும். அதனால இதை பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே கூடாது. அடுத்ததா சூடான பொருள் எதையுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாதுங்க. காஃபியோ டீயோ சில பேர் சூடா ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்க கூடாது. அடுத்ததா கடையில வாங்கக்கூடிய ஊறுகாய், டொமேட்டோ கெச்சப், ஜாம் ஐட்டம்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஆல்ரெடி அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது மூலமா எந்த யூஸுமே இல்லை. இப்ப நம்ம ஒன்னு ஓபன் பண்ணிட்டோம், இப்ப ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் அதுல ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 to 3 நாளுக்குள்ள அதை குடிச்சிடணும். அப்படி ஓபன் பண்ற முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா அப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. சப்போஸ் ஓபன் பண்ற முன்னாடி அதோட எக்ஸ்பைரி டேட் வரைக்குமே பாத்தீங்கன்னா வெளியே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால ஊறுகாய், டொமேட்டோ கெச்சப், ஜாம் ஐட்டம்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ் இது எதையுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. அடுத்ததா சப்போஸ் நம்ம இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூலா குடிக்கணும்னு நினைச்சோம்னா அதுல ஐஸ் கியூபை போட்டு அதுல அந்த பாட்டில வச்சு அந்த மாதிரி தான் கூல் பண்ணி குடிக்கணும், ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. அடுத்ததா ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் ஆல்ரெடி அது ட்ரையா தான் இருக்கு. ஸோ அதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப பேர் பண்ற தப்பே இதுதான். ட்ரை நட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. அடுத்ததா தேனுங்க.
தேனை நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. பட் இது ஒரு நார்மலான ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது மட்டும்தான். அதை நார்மலா மூடி வச்சுட்டாலே, டைட்டா இருக்க மூடி வச்சுட்டாலே அதோட தன்மை அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சத்துக்கள்லாம் நல்லா இருக்கும். இதை நம்ம தூக்கி நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன்னு வச்சோம்னா அதுல உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் சீக்கிரமா அதோட தன்மையில இருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே அது இழந்துருது, முக்கியமா தேன். அடுத்ததான் பாத்தீங்கன்னா கேக்கு, பிரெட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. சில உணவுப் பொருட்கள் தெரியாதுன்னு சொன்னல, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா சாஃப்டா இருக்காது. அதுவும் இல்லாம அதோட மிருதுத்தன்மை இழந்துரும், அதோட சுவை குறைஞ்சிரும். அதுவும் இல்லாம அது கெட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி இருக்கும்போது அதுவே அதோட சிம்டம்ஸ் வெளிப்படுத்துது. ஸோ கேக், பிரெட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள், கீரை வகைகள், குங்குமப்பூ, எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அடுத்ததாக முக்கியமாக கார்லிக், அப்புறமா மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாதுங்க. ஸோ இப்போவே உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் இப்போ நான் சொன்ன உணவுப் பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா கிட்டேயோ அல்லது அந்த ஃப்ரிட்ஜை யார் மெயின்டைன் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்டேயோ கண்டிப்பா இனிமே இந்த உணவுப் பொருள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காத, நம்ம ஹெல்த்னு சாப்பிட்றதுல நமக்கே தெரியாம நியூட்ரியன்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகுது, அதனால நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ்லாம் எதுவும் ஃபுல்லாக கிடைக்காது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லி இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரிட்ஜில் இந்தந்த உணவுப் பொருட்களை வைக்கவே கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பட் உணவுப் பொருட்களை வச்சா அதை எத்தனை காலங்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணி நேரங்கள் வைக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் இருக்குல்ல. ஸோ அதையுமே ஒரு வீடியோவில் செம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை மாற்றுறது மூலமாக தான் பெரிய பெரிய ஆபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.